வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே ISO சான்றிதழ் பெற்ற 2 நிறுவனங்கள். ஒன்று விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் மட்டும் பின்பற்றுகிறது. மற்றொன்று தொடர்ச்சியான மேம்பாட்டு பண்பாட்டை உருவாக்குகிறது. நீண்டகால வெற்றியை அடைவது எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த காணொளியில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மற்றும் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றின் வித்தியாசங்கள், அவற்றின் முக்கிய நன்மைகள், மேலும் இரண்டும் இணைந்து ஒரு நிறுவனத்தை உலகத் தரத்திற்கு எப்படி கொண்டு செல்கின்றன என்பதை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிந்து கொள்ளலாம். முதலில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMS என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். QMS என்பது ஒரு நிறுவனத்தின் தரத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்த உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட விதிமுறைகள், செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளின் தொகுப்பாகும். இதன் முக்கிய நோக்கம் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒழுங்குமுறை அமைப்புகளின் தேவைகளையும் தொடர்ந்து பூர்த்தி செய்வதாகும். QMS தரநிலைகளை ஒரே மாதிரியாக பின்பற்ற உதவுகிறது, தர குறைபாடுகளை குறைக்கிறது, மேலும் ஒவ்வொரு தயாரிப்பும் ஒரே தரத்தில் தொடர்ந்து உற்பத்தியாகுவதை உறுதி செய்கிறது. எளிமையாகச் சொன்னால், QMS என்பது தரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வலுவான அமைப்பாகும். இப்போது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது TQM பற்றி பார்ப்போம். QMS ஒரு கட்டமைக்கப்பட்ட தர மேலாண்மை அமைப்பாக இருந்தால், TQM என்பது முழு நிறுவனத்தையும் உள்ளடக்கிய ஒரு மேலாண்மை தத்துவமாகும். இது செயல்முறைகளை மட்டும் மேம்படுத்துவதில்லை, மாறாக தொடர்ச்சியான மேம்பாடு, பணியாளர்களின் முழுமையான பங்கேற்பு மற்றும் நீண்டகால நிறுவன வளர்ச்சியை மையமாகக் கொண்ட ஒரு பண்பாட்டை உருவாக்குகிறது. TQM-இன் முக்கிய அடிப்படைகள்: மக்களை மதிப்பது, தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுப்பது மற்றும் தலைமைத்துவத்தின் உறுதியான அர்ப்பணிப்பு ஆகும். எளிமையாகச் சொன்னால், QMS தரத்தை நிர்வகிக்கிறது, TQM தரத்தை ஒரு நிறுவனத்தின் கலாச்சாரமாக மாற்றுகிறது. இப்போது QMS மற்றும் TQM ஆகியவற்றின் முக்கிய வித்தியாசங்களை பார்ப்போம். QMS என்பது கட்டமைக்கப்பட்ட தர மேலாண்மை அமைப்பு. இதன் முக்கிய நோக்கம் தரநிலைகளை பின்பற்றுவதும் ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்வதுமாகும். பொதுவாக இது ISO 9001 போன்ற தரநிலைகளை அடிப்படையாகக் கொண்டது. மறுபுறம் TQM என்பது ஒரு நிறுவனத்தின் முழு பண்பாட்டை மாற்றும் மேலாண்மை தத்துவமாகும். இதன் மையம் பணியாளர்களின் பங்கேற்பு, தொடர்ச்சியான மேம்பாடு மற்றும் வலுவான தலைமைத்துவமாகும். QMS ஒரு நிறுவனத்திற்கு தரச்சான்றிதழ் பெற உதவுகிறது, ஆனால் TQM அந்த நிறுவனத்தை நீண்டகால தரச்சிறப்பிற்கு வழிநடத்துகிறது. எளிமையாகச் சொன்னால், QMS என்பது ஒரு அமைப்பு, TQM என்பது ஒரு சிந்தனை மற்றும் செயல்பாட்டு கலாச்சாரம். QMS மற்றும் TQM வெவ்வேறான அணுகுமுறைகளாக இருந்தாலும் இரண்டிற்கும் பல பொதுவான அடிப்படை கொள்கைகள் உள்ளன. இரண்டின் முக்கிய நோக்கமும் வாடிக்கையாளர் திருப்தியை உயர்த்துவதுதான். மேலும் வலுவான தலைமைத்துவம், தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுப்பது மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றையும் இரண்டும் வலியுறுத்துகின்றன. ஒரு நிறுவனம் QMS-இன் கட்டமைக்கப்பட்ட அமைப்பையும் TQM-இன் தொடர்ச்சியான மேம்பாட்டு கலாச்சாரத்தையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்தும்போது தர மேலாண்மை இன்னும் வலுவாகிறது, பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறது, பொதுவான இலக்குகளை அனைவரும் இணைந்து அடைய முடிகிறது. இதன் விளைவாக நிலையான தரம், உயர்ந்த வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் உலகத்தரமான செயல்திறனை நிறுவனம் எளிதாக அடைய முடியும். இதை ஒரு சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். ஒரு தொழிற்சாலையில் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்கள், இன்ஸ்பெக்ஷன் பிளான்கள் மற்றும் தர ஆடிட்டுகளை நிர்வகிக்க QMS பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் கைசன் செயல்பாடுகள், குவாலிட்டி சர்க்கிள்கள் மற்றும் பல துறைகள் இணைந்து செயல்படும் குழுக்கள் மூலம் TQM நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் இணைத்து செயல்படுத்துவதன் மூலம் தரக்குறைபாடுகள் கணிசமாக குறைகின்றன, உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, மேலும் உயர்தரமான சோலார் மாடியூல்களை தொடர்ந்து உற்பத்தி செய்ய முடிகிறது. இதுவே QMS மற்றும் TQM இணைந்து செயல்படும் சக்தியை வெளிப்படுத்துகிறது.
QMS மற்றும் TQM ஆகிய இரண்டு அணுகுமுறைகளையும் இணைத்து செயல்படுத்துவதால் நிறுவனங்களுக்கு பல முக்கியமான நன்மைகள் கிடைக்கின்றன. முதலாவதாக, தயாரிப்பின் தரம் தொடர்ந்து மேம்படுகிறது. வீணாகும் பொருட்கள் மற்றும் செயல்முறை இழப்புகள் குறைவதால் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் பணியாளர்களின் பங்கேற்பும் பொறுப்புணர்வும் உயர்கிறது. இதன் மூலம் செயல்பாட்டு செலவுகள் குறைகின்றன. தரமான தயாரிப்புகள் தொடர்ந்து கிடைப்பதால் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கிறது. இறுதியில், இந்த இரண்டு முறைகளின் ஒருங்கிணைப்பு நீண்டகால தொழில் வளர்ச்சிக்கும் உலகத்தரமான செயல்திறனுக்கும் வலுவான அடித்தளமாக அமைகிறது. QMS மற்றும் TQM மாற்றத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒரு தெளிவான செயல்திட்டம் அவசியம். முதலில் வலுவான QMS அமைப்பை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு தொடர்ச்சியான மேம்பாட்டை மையமாக கொண்ட TQM கலாச்சாரத்தை நிறுவனம் முழுவதும் வளர்க்க வேண்டும். இந்த பயணத்தின் போது மாற்றத்தை ஏற்க தயக்கம் அல்லது பணியாளர்களின் குறைவான பங்கேற்பு போன்ற சவால்கள் ஏற்படலாம். ஆனால் தெளிவான தகவல் பரிமாற்றம், தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் தலைமைத்துவத்தின் உறுதியான அர்ப்பணிப்பு மூலம் இந்த சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு வலுவான அமைப்பும் ஒரு வலுவான தர கலாச்சாரமும் இணைந்தால்தான் நீண்டகால வெற்றியை அடைய முடியும். இந்த காணொளியின் முக்கிய கருத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம். QMS ஒரு நிறுவனத்திற்கு நிலையான தரத்தையும் ஒழுங்குமுறையையும் வழங்கும் வலுவான கட்டமைப்பாகும். அதே நேரத்தில் TQM தொடர்ச்சியான மேம்பாடு, புதுமை மற்றும் பணியாளர்களின் பங்கேற்பை வளர்க்கும் தர கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் இணைத்து செயல்படுத்தும்போது நிறுவனம் நிலையான தரம், அதிக செயல்திறன், வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் நீண்டகால போட்டித்திறனை பெறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், QMS பாதையை உருவாக்குகிறது, TQM அந்த பாதையில் முன்னேற தேவையான கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. இரண்டும் இணைந்தால்தான் உலகத்தரமான தர மேலாண்மையையும் நீடித்த தொழில் வெற்றியையும் அடைய முடியும். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் பார்வையில் ஒரு நிறுவனத்தின் நீண்டகால வெற்றிக்கு எது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வலுவான கட்டமைப்பா அல்லது தொடர்ச்சியான மேம்பாட்டு கலாச்சாரமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், லீன், சிக்ஸ் சிக்மா மற்றும் மேனுஃபேக்சரிங் சிறந்த நடைமுறைகள் பற்றிய மேலும் பல பயனுள்ள காணொளிகளுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.